மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு முருகா, மாமா மாமா, கோமதி, நான் தான் மாமா. கோமதி, உங்களை விடுதலை செய்துட்டாங்களா மாமா? ஏன் மாமா இப்படி இருக்கிறீங்க? என்ன விடுதலை செஞ்சிட்டாங்கம்மா, தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்க. ஏமா இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? ஆமா மாமா, பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கல. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறேன். உங்க அம்மாவோட பணத்தை லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் படிச்ச பட்டம் வாங்கினேன். அந்த உத்தவியோட மகன் வேலை செஞ்சு வயிறு வளர்க்கிறேன். கோமதி, உன்னை பார்த்தோன்னே என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். போலாமா? நான் எடுத்துட்டு வர்றேன். வேண்டாம்மா, நான் தூக்கிட்டு வரேன். ராஜு, இதென்னடா? இதம்மா தொட்டி. இதுக்குள்ளே என்ன? மீன் மீன் மீன். சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. ஆசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. Ha 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 ha!
வாசனியா 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 வாசனியா. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு, ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு. நல்ல கணக்க மாத்தி கள்ள கணக்க ஏற்றி நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சார் நான் இந்த பிச்சை இருக்க சார். சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கா சார் இப்படி? சார் இப்ப நீங்க எங்க சார் போறீங்க? சுரங்கத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அங்க போயிட்டு இருக்கேன்ப்பா. சார் நீங்க படிச்சவங்க சார், ப்ரொஃபசர் சார், சுரங்கத்துல போய் கூலி வேலையா செய்ய போறீங்க? வேண்டாம் சார். ஏன்பா படிச்சவன் கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன? ஆமா சித்தி, நீ பெரிய இடத்து பையனாச்சே, ஏன்பா இப்படி இருக்க? அது ஒரு பெரிய கதை சார். நீங்க வேற காலேஜ்ல இல்லையா, நான் வேற படிக்க போகல. எங்க அப்பா வச்சிருந்த சொத்தை எல்லாத்தையும் 2 மீட்டிங்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். 2 மீட்டிங்கா? ஆமா, நீங்க பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டம் நினைச்சுக்காதீங்க சார். அதுக்கேது சார் அறிவு? வேற என்ன? இந்த ரேஸ் மீட்டிங் குதிரை பந்தயம்ல அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டேன் கோவிந்தா. ஆமா சார், உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாத? உங்க ராமு இல்ல, அதான் என்னுடைய கிளாஸ்மேட் ராமு, அவன் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில வந்து பெரிய பதவியில இருக்கானா சார். 5000 ரூபாய் சம்பளம் சார். 5000 ரூபாய். நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். கேட்டியா கோமதி, என்னுடைய ஸ்டூடெண்ட் ராமு பெரிய நிலைமையில இருக்கிறானா. வெரி நைஸ் பாய், வெரி நைஸ் பாய். அவன் உங்க பேச்சு கேட்டு நல்லா படிச்சான், நல்ல மார்க் வாங்கினா பெரிய பதவியில இருக்கான். நான் ஒன்னும் கேட்கல, அதனால இப்படி ஆயிட்டேன் சார். நான் இனிமே உங்க பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கேன் சார். இப்ப நீங்க எங்க போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வரேன் சார். வா சித்தி வா. பரவாயில்ல சிட்டி, வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவனாவது. நெக்ஸ்ட். சார் உன் பேர் என்ன? என் பேரு சுந்தர். இல்ல சிட்டி பாபு சார். எவ்வளவு படிச்சிருக்கேன்? எஸ்எஸ்எல்சில வந்து 3 வருஷம் சார். இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்ல 4 வருஷம் தான். பிஏக்கு போயிருந்தா காலேஜ்லயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்க ஒழுங்கா வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை செய்ய. ஐம் சாரி, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா? சார் அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார் எனக்கு இந்த பிடிக்க வேண்டாம் சார். எனக்கு அவர் கொடுத்துருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில், எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார். அவர் கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க? இனிமேதான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்னப்பா இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற? கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன்னு தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட். உன்னை நான் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலையில செய்ய. சார் தேங்க்ஸ் சார். சே நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கோங்க சார். நீங்க மூர்த்தி, ஜஸ்ட் a minute. வேண்டாம் சார். பரவாயில்ல, அட்வான்ஸ் வச்சுக்கோ. நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி. அடுத்த மாசம் கடைசியில. கோமதி, 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 எனக்கு சுரங்கத்துல வேலை கிடைச்சிருச்சுமா. இதப்பா 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுளின் சோதனைக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஆமா கோமதி, துன்பத்தின் அஸ்தமனத்துல இன்பம் உதயமாய்த்தானே தீரணும்.
கோமதி, சுரங்க இன்ஜினியர் ரொம்ப நல்லவர். அவருடைய உதவியை கொண்டே உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு பாக்குறேன். மாமா, நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க. கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? ராமு, உனக்கு தெரியுமா? சொல்லுமா, உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும் மாமா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ அவனைத்தான் விரும்புறேங்கிறது எனக்கு தெரியாம எந்த பொண்ணையும் நீ கல்யாணம் செய்திருக்க கூடாதுன்னு அவங்கிட்ட சத்தியம் வாங்கி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டனே. கோமதி, கோமதி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. இப்போ போய் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து. மாமா, மாமா, அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. இப்பதான் நீங்க வேலையில சேர்ந்திருக்கீங்க. அதோட அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், அதெல்லாம் சரிவர தெரிஞ்சிட்டு போறது நல்லது இல்லையா? ஆமாமா, ஆமா. ஆனா கோமதி, ஒண்ணு மட்டும் உறுதி, என் ராமு எனக்கு நல்லா தெரியும். அவ எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உன்னையும் மறந்திருக்க மாட்டான், என்னையும் மறந்திருக்க மாட்டான். இல்லையா ராமு? கங்க்ராச்சுலேஷன் ராமு. உங்க ஆராய்ச்சினாலையும் உங்க திட்டத்தினாலையும் நம்ம மைனிங் சிண்டிகேட்டுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் வந்து, அதனால உங்களையும் நம்ம சிண்டிகேட்ல ஒரு பார்ட்னர் ஆக்கி, நாட் ஒன்லி தட், உங்க சம்பளத்தை 4000 ரூபாய் ஆக்கி இருக்கிறோம். மிஸ்டர் வின்சென்ட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நோ மிஸ்டர் ராமு, we have to thank you. இனிமேல் நம்ம சுரங்கங்களுக்கு எல்லாம் நீங்க தான் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். என்ன போலவே நீங்கள் ஒரு பாஸ், முதலாளி. Take your seat. Come on. Take it easy. Come on. Wish you best of luck. மூர்த்தி, நான் அவசரமா சுரங்கத்துக்கு போறேன். நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. அப்படியே இந்த சாரீஸ் வளைய வீட்டுல கொண்டு போடு. சார், யாருங்க வீட்டுல? அம்மா, யாரது? என்ன வேணும்? ராதா, ராதா, நீங்க ராதாவா? ஆமா. நீ யாரு? யார் நீ? என்ன கேள்வி? அதுவும் யாரிடமிருந்து? உன் மயக்கத்தால் பதவி இழந்து, தரமிழந்து, மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் பிறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யாரென்று? யாரப்பா நீ? ஏன் இப்படி முழிச்சு பாக்குறேன்? ஏன் பேசாம இருக்கே? ஐயோ, வளையெல்லாம் உடைச்சிட்டியே. நீ ராதா தானே? ஆமா. ஏன் இப்படி கேக்குற? உனக்கு பைத்தியமா? எனக்கு பைத்தியத்தா? இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா?
புடவையும் வளையலும் உனக்கு வாங்கி வர வேண்டியவன் தான். ஆனால் இன்று ஒரு கூலி போல் அவைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஏன் பேசாம இருக்கே? அப்படியெல்லாம் பார்க்காதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயம்? ஐயோ, ஏன் அடறே? நான் உன்னை ஒண்ணும் சொல்லலையே. பாவம். ஐயோ, மீனெல்லாம் துடிக்குது. சார், ஆளை காணவர் எங்க போயிட்டாரு? உத்தியோகம்னா இதெல்லாம் உத்தியோகம். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துல வந்திருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருந்தா என்ன ஆறுது? பிளாட்பாரமா சுரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது இருக்கு. உத்தியோகம் இப்படி மனுஷன் வாழ்க்கை. Don't disturb me, please. அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெல்லா இல்ல, அவளை அனுப்பிச்சிட்டு ஒரு காஃபி ஒண்ணு கொண்டா. சார், ஐயோ நான் வந்து ஐயோ தெரியாம அதுல அது இன்னொரு தடவை இப்படி பண்ண எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ எங்க வந்த? பூர்த்திங்க என்ன பேசு. அவரை பத்தி அந்த வேற செய்வாரா சார்? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன இங்க இருக்கு சார். சார் என்ன மாதிரி இழிக்கிறேன்? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன் அரே ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன் என்ன அவரு திருச்சி முகமாவே இருக்கு சொல்லிருக்காரு சார். அதாவது the cultivate the fashion of the smiling face. சரி சரி சார். என்னப்பா கோட்டை என் கோட்டை உனக்கு இருக்கியா சார்? குடுக்கமா இருக்கு சார். என் உயிர் எடுக்காத பேச வெளியே போய் உட்காரு. நல்ல மாதாஜி பண்ணா உன்னால உபகாரம் இல்லாட்டாலும் உபகாரம் வேண்டாம் சார். எனக்கு பைத்தியமா சார்? உண்மையை சொல்றேன் சார். கைய கால புடிச்சுக்கிடுச்சு முன்னுக்கு வரணும் சார். காக்கா பிடிக்கிறேன் சார். உள்ள வேலையை ஒழுங்கா செய். நீ ஒண்ணு காக்கா பிடிக்க மாட்டேன் சார். ஒழுங்கா இருந்தா எவன் சார் முன்னேற முடியும்? இப்ப நீங்க தான் இருக்கீங்க வச்சுங்க. ஒழுங்கா இருந்தா வந்துட முடியுமா? ஐயோ சொல்லல சார். நீங்க என்ன நீங்க அர்த்தம்? அதாவது வெளியே வந்து பாருங்க சார், அவன் உத்தியோகத்துக்கு வந்து வேலை செய்யறான்னு. வெளியே போய் உட்கார். பெல் அடிச்சா உள்ள வந்தா சார். நான் பெல் அடிச்சா நீங்க வரீங்களா சார்? ராஜு, நீ மோட்டார் ஓட்டிக்கிட்டே இரு, நான் மேலே போய் பாக்குறேன். ஓ தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி.
நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் குழந்தை தண்ணியோட போயிருப்போம். முன்ன ஒரு தடவை கொஞ்சம் லேட்டா போனதுனால ஒரு ஜீவனை தண்ணியில தவற விட்டுட்டேன். இந்த முறையாவது சரியான நேரத்துல காப்பாத்த முடிஞ்சதே. மூர்த்தி, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். அதே உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் உடனே டாக்டர் அனுப்புறேன். சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? ஏமாமா இப்படி எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க வாழணும். வாழ்க்கையில இவ்வளவு சலிப்பு இருக்க கூடாது. கோமதி, கடந்து போனதை மறக்க தெரியணும். இல்லைன்னா இனிமே நடக்க போறது நல்லதாயிருக்குங்கிற நம்பிக்கையாவது வேணும். ரெண்டும் இல்லாட்டி போனா இங்க சலிப்பு தான் மிஞ்சும். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா விருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. அன்னைக்கு என்ன காப்பாத்தீங்களே அந்த மாமா தானே? ஆமாப்பா. வாங்க மாமா விளையாடலாம். நான் வரல, பண்ணி போய் விளையாடு. என்ன மாமா அது? சரி ஒரு கதையாவது சொல்லுங்க மாமா. கதையா? ஆமா, நான் எங்க அம்மாவுக்கு தினமும் ஒரு புது கதை சொல்லி ஆகணும். நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா அதை நான் எங்க அம்மாவுக்கு சொல்லுவேன். ஏன் மாமா கதை சொல்ல சொன்ன அழறீங்க? எனக்கு எந்த கதையும் தெரியாதுப்பா. ஐயே, என்னதான் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாது. சரி ஒரு பாட்டாவது பாடுங்க மாமா. பாட்டா? பாடுறேன்ப்பா, பாடுறேன். என்னை இளம் கீற்றினிலே என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. என்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கையினிலே பொய்கின்றான் நாடும். அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். அமைதியான நதியினிலே 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 ஓடும்.
நான் தனியா போய் படுக படுக படுக. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறியாத உங்களுக்கு எல்லாம் கலங்குற விளக்கமா இருந்த உங்க கண்களா இப்படி இருளடைஞ்சு ஒளி இழந்து இருக்கு. இது என்னோட இந்த கோலம். ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாழைதானே, இந்த பாழைதானே. இதுக்காகவா உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்காகவா லட்சிய புருஷனான ப்ரொஃபசர் கிருஷ்ணரையே கணவனாக அடையணும்னு நான் சபதம் எடுத்தேன். இல்ல ராதா, அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணர் செத்து போயிட்டு. ஆனா அந்த ராதா மறுபடியும் பிறந்துட்டான். அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் மறுபடி பறக்கவே மாட்டாராதா. கடந்த ஜென்மம் கடந்து விட்டது. இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழ வேண்டும். முடியாது. மாமா வீட்டுக்கு போலாம். உன்னை அம்மாவென்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாதே. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. போ போ. உங்களை விட்டு போக முடியாது. முடியாது? முடியாது. சரி, நான் போகிறேன். மிஸ்டர் ராமு, மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர் மிஸ்டர் வின்சென்ட் உங்க திறமையை பத்தி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இவ்வளவு யங் ஏஜ்ல இந்த சுரங்கங்களுக்கு எல்லாம் பார்ட்னர் ஆகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஐ அம் ரியலி ஆனர்ட் பை யுவர் விசிட். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். தி மைன் இஸ் வெல் கெப்ட். பை தி பை, நான் நாளைக்கே ஊருக்கு போறான்னு இருக்கேன். அப்படியா? அதோட என் லட்சிய ப்ரொஃபஸரோட படத்தை நான் படிச்ச காலேஜ்ல நானே திறந்து வைக்கப்பேன். வெரி குட். நீங்க நாளைக்கே ஊருக்கு போகணும். தேங்க்யூ. மிஸ்டர் ராமு, we are just nearing the mines. I see. Be careful. ராமு, 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 நீங்க எப்படி வந்தீங்க? மூர்த்தி உங்களுக்கு தெரியுமா? மூர்த்தியா? இல்ல சார், நான் சொல்ல உங்கள்கிட்ட எங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன் சார். வார்த்தையார் சார், வார்த்தையார். கிருஷ்ணன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க மாணவன் ராமு இப்போ ஒரு பெரிய லட்சாதிபதி, இந்த மைனிங் சிண்டிகேட்டுடைய பார்ட்னர். ராமு, நீ லட்சாதிபதியா? நீ நன்றாக வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம். ராமு, பள்ளி ஆசிரியர்கள் என்றுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றிதான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமு, நான் உன் ஆசிரியன் அல்லவா? ஆமா சார். ஆமா. நீ எனக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க போகிற? என்ன சார் இப்படி கேட்கறீங்க? என் உயிரையே கொடுப்பேன் சார். என் உயிரையே கொடுக்கிறேன் சார். எனக்கு உன் உயிர் வேண்டாம். உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறது. வா, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா கோமதி, ராமு, எந்த ராமுக்காக நீ இவ்வளவு நாள் வாய்ப்பிடித்து கண்ணீர் சென்றிருந்தாயோ கோமதி, என் மாணவன் ராமு. சாரி, என் முதலாளி ராமு. ராமு, என் முதலாளி கோமதி. ராமு இப்போது பெரிய லட்சாதிபதி. நீ ஒரு பெரிய லட்சாதிபதியை மறந்து கொள்ள போகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் என்னைக்கும் உங்க மாணவர் ராமுதான் சார். தவறு ராமு, தவறு. நீ இப்போது மாணவ பருவத்தை கடந்து விட்டாய். என் என்றுமே என் கோமதியின் ராமுவாக இரு. ராமு, கடமை வழி நிற்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான். நான் உனக்கு கடமையை போதித்தேன், அதன்படி நான் நடக்கவில்லை. நீயோ கடமை வழி தவறாது நன்றாக படித்து நன்றாக உழைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறாய். நீ விரும்பிய பெண்ணையும் அடையப் போகிறாய். The path of duty is the way to glory. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார்.
வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள். பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும். பேசுகிறேன். எல்லாம் தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட துரோகம் நீங்க செய்யலாமா? ராதாவுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. ஆமாடா தம்பி, உடனே நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான். முகூர்த்தம்? எதுக்கம்மா முகூர்த்தம்? என்னுடைய சாவுக்கா? என்னடி ராதா வளர்ற? அம்மா, நான் உயிருக்கு மேலாக விரும்பியவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டீர்களே அம்மா. ஒரு உத்தமரின் வாழ்வை பொய் நாடகமாக்கி பாழாக்கி விட்டீர்களே. அந்த நாடகத்தில் ஞாபகம் இழந்திருந்த நானும் ஒரு முக்கிய பாத்திரம். எல்லாம் ஓ நன்மைக்காக தானேம்மா செஞ்சோம். எதிய நன்மை? உடல் ஓரிடம் உள்ள ஓரிடம் என்று வாழ்வதா என்னுடைய நன்மை? அம்மா, உங்களுடைய பேராசைக்கு என்னுடைய வாழ்வை பலியாக்கி விட்டீர்களே அம்மா, பலியாக்கி விட்டீர்களே. ஆனால் என்னை கடவுள் கைவிடவில்லை. நான் அவரை சந்தித்து விட்டேன். அந்த கிருஷ்ணன் இங்கேயுமா வந்துட்டான்? ஆமா, நீங்கள் என்னை கொன்று விட்டீர்கள். ஆனால் அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்து விட்டார். உனக்கு மறுபிறப்பு தந்ததே சங்கரடி, சங்கர். ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் பண்ண. அவர் இல்லாட்டி நீ பிழைச்சிருக்கவே மாட்ட. ராதா, இந்த வீட்டுக்கு ரெண்டக நினைக்கலாமா? என் மீதுள்ள ஆசையா கிருஷ்ணன் பதவி இழந்து அந்தஸ்து இழந்து இன்று ஒரு சாதாரண வேலைக்காரனாக நிற்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த கொடுமைக்கு என் கண்ணீரா, என் அன்பான், என் தேவையால் தான் நான் ஈடு செய்ய முடியும். நான் ஈடு செய்ய முடியும். இப்ப நீ என்ன செய்ய போற? பணத்தாசை பிடித்த உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். தம்பி வாடாங்க. நம் கோமதிக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இனிமேல் அவள் ஆனந்தமாக வாழப்போகிறாள். என் வேலை முடிந்து விட்டது. இதோ நான் உன்னிடம் வந்து உன் காலில் வீழ்ந்து நான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். இதோ வருகிறேன் அம்மா, இதோ வருகிறேன். அதே கேள்வியைத்தான் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நான் சுரங்கத்துக்கு போகிறேன். சுரங்கத்திற்கு போக வழி கீழே இருக்கிறது. என்ன உணர்கிறாய்? நீங்கள் ஒன்றுபட்ட பின் ஒன்று நடப்பது இன்னொன்றுக்கு புரியாமலா போய்விடும். உங்கள் திட்டம் என்ன என்பது உங்கள் முகமே காட்டுகிறது. நீங்கள் இருக்க துணிந்து விட்ட பிறகு நான் மட்டும் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? இதோ வேண்டாம் வேண்டாம் ராதா, ராதா. ஆசை காட்டு வழியிலே போவதை விட கடமை காட்டு வழியில் போவதே நல்லது. நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். என் உள்ள குமரனை உனக்கு எப்படி எடுத்துரைப்பேன்? கருகி போன ஆசை, இடிந்து போன உள்ளம், நைந்த உடல், இத்தனை ஒன்று சேர்ந்தவன் தான் கிருஷ்ணன். அதா சங்கர் மிகவும் நல்லவர். அவர் வீட்டில் விளக்கேற்ற வேண்டியது உன் கடமை. நானும் அணைந்த விளக்கு. என்னால் உனக்கு எப்படி வாழ்வழிக்க முடியும்? நான் மானமடைந்தவன், பதவி இழந்தவன், தாயை கொண்டவன். என் உள்ளத்திலே எந்த விதமான உணர்ச்சிகளுக்கு விடவில்லை. நான் ஒரு பட்ட மரம் ராதா, நான் ஒரு பட்ட மரம். நீங்கள் பட்ட மரமானது என்னுடைய காரணத்தான். அந்த பட்ட மரம் துளிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அதற்காக நான் சாகவும் தயார். எனக்கு வாழ்வு கொடுக்க மறுத்த நீங்கள் என்னுடைய கடைசி லட்சியத்தையாவது நிறைவேற்ற விடுங்கள். அது உன் லட்சியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவனின் கட்டளை அதுவல்ல. நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் கட்டளையாக இருந்திருந்தால் அன்று நீ ஏரியிலே மூழ்கி இருக்க மாட்டாய். நானும் குற்றவாளி குண்டிலே நின்றிருக்க மாட்டேன். என் தாயும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாள்.
நான் உங்களை பிரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவன் கட்டளையாக இருந்தான். நான் இழந்திருந்த ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுத்திருக்க மாட்டான். ராதா, சங்கரின் குழந்தைக்கு ஒரு நிழல் தேவை. வீண் பிடிவாதம் செய்யாதே. உள்ளமும் உடலும் உங்களை விரும்பும் போது பேருக்காக மட்டும் நான் எப்படி சங்கரின் மனைவியாக வாழ முடியும்? ஆதரவளித்த ஒரு உத்தமருடன் கபட வாழ்க்கை நடத்துவதுதான் கற்ப வழியா? நீங்களே சொல்லுங்க. வாழு பயணத்தில் தான் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள். சாவு பயணத்திலேயாவது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். நான் சாக வேண்டியவள். நீ வாழ வேண்டியவள் ராதா, நீ வாழ வேண்டியவள். இல்லை, நான் உங்களை கடைசி முறையாக கெட்டி கேட்டுக் கொள்கிறேன். தயவு செய்து இப்போதாவது உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்ந்தால் இருவரும் சேர்ந்து வாழ்வோம், விட்டால் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம். மிஸ்டர் கிருஷ்ணன், உண்மை காதலின் முடிவு மரணம் தான் என்பது உங்கள் விஷயத்திலாவது பொய்யாகட்டும். நான் வீட்டுக்கு போன பிறகுதான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக, என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். பாருங்கள், பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை பிரித்தவள் நான் தான். என் கணவரான பிறகு உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டேன். உங்கள் கடமையாற்ற செல்லுங்கள். அருமை மாணவர்களே, இந்தியாவின் எதிர்கால சிற்பிகளே, இந்த நாட்டின் மூத்த செல்வர் மறைந்து விட்டார். அறிவுச்சூரியன் அஸ்தமித்து விட்டது. இருட்டிலே திசை தெரியாமல் தவிக்கும் நாம் இனி என்ன செய்ய போகிறோம்? அருமை மாணவர்களே, இந்த கடமை வீரன் உருவத்தை இதயத்திலே நிறுத்தி வைப்போம். இந்த நாட்டிலே இருக்கும் மனைக்கட்டுகள், தொழில் கேந்திரங்கள் எல்லாம் ஆலயங்கள். அங்கே நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து பணிபுரியும் உத்தமர்கள் எல்லாம் நடமாடும் தெய்வங்கள் என்று நம்பிய நம் நேருவுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை உழைப்பு. உழைப்பு, ஓயாத உழைப்பால் உலகத்திலேயே சிறந்த தலைவரானார் நேரு. மாணவர்களே, உங்கள் உழைப்பால் நமது பாரதம் உலகத்திலேயே சிறந்த நாடாக வேண்டும். நமது மூத்த சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதை பொய்யாக்குவோம். அவர் நம் இதயத்திலே உறைந்து விட்டார் என்பதை மெய்யாக்குவோம். மனிதகுலம் ஆணிக்குமாம் நேருவின் கட்டளையே ஆண்டவன் கட்டளை என நினைத்து பணிபுரிவோம். ஜெய் ஹிந்த்.